Hebron Ministries. போன வாரங்கள் அநேக காரியங்களை 4 பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். நம்பர் ஆஃப் த பீஸ்ட், மிருகத்தின் லக்கம் 666 காரியங்களை நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். 1, பவர் டு கிவ் அத்தாரிட்டி. இந்த மிருகம் என்ன செய்கிறது? அதிகாரத்தை கொடுக்கும் வல்லமை என்று போடப்பட்டிருக்கிறது. அந்த அருமையான ஆட்டுக்குட்டிக்கு இப்பொழுது மிருகத்துக்கு அந்த பவரை இது கொடுத்து விடுகிறது. பவர் டு கிவ் அத்தாரிட்டி, அதிகாரம். அந்த மிருகம் அதிகாரம் உடையதாய் மாறி விடுகிறது. 2வது காரியம், பவர் டு பெர்ஃபார்ம் மிரக்கிள். 2வது காரியம் என்ன செய்யுது? அற்புதங்களை செய்யும் வல்லமை. அந்த மிருகம் அற்புதம் செய்து. 3வது காரியம், பவர் டு கிவ் பிரெத். அப்படின்னா ஆவியை கொடுக்கும் வல்லமை. மிருகம் பேச போகிறது. ஆச்சரியமா இருக்குல்ல? இந்த கம்ப்யூட்டர் வில் ஸ்பீக், ரோபாட், அது பேசும். அது என்ன பண்ணுது? அழகா பேசுது. நீங்க சொல்றதெல்லாம் கேக்குது பாருங்க. அது அழகா சொல்லுது. அதுக்கு திங்க் பண்றது. அது கண்ணு இமைகள்லாம் இமைக்குது பாருங்க. அது அழகா பேசுது, திரும்புது, பார்க்குது, எல்லாம் செய்து ஆவியை பெற்றுக்கொள்ள போகிறது. 4வது காரியம், பவர் டு கிவ் த மார்க், முத்திரையை கொடுக்கும் வல்லமை. அதுக்கு 666 என்ற ஒரு முத்திரை கொடுக்கப்பட போகிறது. ரெவலேஷன் 13:11, பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாய் இருந்தது. அதனுடைய பல்ல பாருங்க, அதனுடைய கண்ணை பாருங்க, எப்படி இருக்குது பாருங்க. அது பயங்கரமா கொடூரமா இருக்குது. அதற்கு 2 கொம்புகளை உடையதா இருக்குது. அடுத்தது பாருங்க, அது வாயிலிருந்து அக்னி வருது பாருங்க. ஆட்டு மந்தைக்குள்ள ஒரு ஓனாய் உள்ள போந்து, அது ஓனாய் ஆடு போலவே இருந்துச்சுன்னா அந்த ஆட்டுக்கு அந்த வாய்ஸ் மாறினா கூட என்ன பண்ணும்? அட பரவாயில்ல, ஏதோ தொண்டை கட்டிட்டு போகுதுன்னு நினைப்பான ஒழிய அவனை அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியாது. ஆனா அந்த உண்மையா இருக்கிற ஆட்களுக்கு அது புரிந்துவிடும். அது போல விசுவாசிகளே, நீங்கள் விழித்திருங்கள் ஆண்டு சொல்றார் பாருங்க. உங்க விசுவாசத்தை வழுகாமல் இருங்க. அதனால இந்த காரியத்துல நீங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மை எச்சரிக்கின்றார். அப்போ அந்த வசனங்களை பார்க்க, அப்போ 3 வருஷங்கள் என்ன நடக்குமா? இந்த கள்ள அந்தி கிறிஸ்துகள், கள்ள போதகர்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்கள சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தெரியவே தெரியாது யார் உண்மையானவங்களுக்கு தெரியாது. ஆனா அதற்கு பிறகு 3 வருஷத்துக்கு பிறகு 2வது 3 வருஷம் உபத்திரவ காலம், மகா உபத்திர காலம். அந்த போன வாரங்களில் நாம கேட்ட செய்தியினுடைய தொடர்ச்சியை இந்த வாரங்களில் பேச தேவன் வல்லமை உள்ளவர் ஆயிருக்கிறார். எனக்கு கொஞ்சம் மனசுல கொஞ்சம் பாரமாக தான் இருக்கு. ஏன் தெரியுமா? நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவங்க, வேதத்தை படிக்காதவங்களுக்கு புரியவே புரியாது. அதனால தான் நான் என் மெசேஜில் கொஞ்சம் கதை சொல்லுவேன், ஓமைகளை சொல்லுவேன், சில ஜோக்ஸ் சொல்லுவேன். ஏன்னா அவர்கள் புரிந்து கொள்வதற்காக. நீங்கள் ஃபுல்லாக பைபிளே அவனுக்கு படித்தா காமிச்சோம்னா அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஐயோ ஏன்டா இதை கேட்டோன்னு ஆயிடுவாங்க. நம்முடைய பிரசங்கத்தில் அநேக புதிய ஆத்துமாக்கள் தேவனிடத்தில் சேர வேண்டும் தான் தேவ திட்டம். ஒவ்வொரு மெசேஜும் ஒரு காஸ்பலா இருக்க வேண்டும். சரி, இது உங்களுக்காக கொடுக்க போடுற, விசுவாசிகளுக்கு கொடுக்க போடுற அருமையான சட்ட திட்டங்கள் இருந்தாலும் கூட அவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் புரிந்து கொள்வார்கள். அதனால தேவன் உங்களை ஆஸ்வதிக்க வல்லமை. யோவான் சொல்றான் பாருங்க, 2 யோவான்ல 1:7, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றி இருக்கிறார்கள். இயேசுதான் தெய்வம் என்று சொல்லாத வஞ்சகர்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவமா இருக்கான். வேற அந்தி கிறிஸ்து யாரும் இல்லை. ஆண்டவரை அறிக்கை பண்ணாத யாரா இருந்தாலும் அவன் அந்தி கிறிஸ்து என்று யோவான் சொல்லுகிறதை பார்க்கணும். தானியேல் 8:24 பாருங்க, அவனுடைய வல்லமை பெருகும், ஆனாலும் அவனுடைய சுயபலத்தினால் அல்ல, அவன் அதிசய விதமாய் அழிப்பு உண்டாக்கி அனுகூலம் பெற்று கிரியை செய்து பலவான்களை பரிசுத்தனங்களையும் அழிப்பான். கடைசி நாட்கள் அவனுக்கு வெறி பிடிச்ச மாதிரி பரிசுத்தனங்கள்லாம் அவன் அழித்து போடுவான் என்று தானியேல் சொல்லுகிறத பார்க்க முடியுது. 3வது குறிப்புக்கு நான் செல்கின்றேன். பவர் டு கிவ் பிரெத். அந்த வசனத்தை பாருங்க, ஆவியை கொடுக்கும் வல்லமை. மேலும் அம்மிருகத்தினுடைய சொரூபம் பேசத்தக்கதாயும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாயும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. He was granted power to give breath
to the image of the beast, that the image of the beast should both speak and cause as many as would not worship the image of the beast to be killed. அவர்கள் கொல்லும்படியாய் சத்துவ கொடுக்கப்படுது. நான் ஒரு அருமையான வருகிற நாட்களில் நடக்க போகிற காரியங்கள், அந்த சொரூபம் எப்படி இருக்கும் என்ற ஒரு இமேஜை நான் எடுத்தேன். அது எனக்கு கிடைச்சிச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமம் போட்டு எடுத்தேன். அமெரிக்காவில் 2 இடங்கள்ல அது நிறுவப்பட்டு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்னால் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. பிறகு ரகசியமாக ஒரு சில இடங்கள்ல அது நிறுவப்பட்டிருக்குது. பப்ளிக்கா நிறுவப்படவில்லை, ஏனென்றால் கவர்மெண்ட் இதுக்கு ஆர்டர் கொடுக்கல. கனடாவில் ஒரு இடத்துல நிறுவப்பட்டாயிட்டது. அந்த சொரூபம் தான் உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் அது நிறுவப்பட போகிறது. நான் இதை சொல்லும் போது அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கலாம் பார்த்தா, கர்த்தர் நேற்று என் இருதயத்தில் பேசினார். 3:30 மணி இருக்கும். அந்த அதை முத்திரை போட அது சொல்ல வேண்டாம் இப்பொழுது என்று சொன்னபடியினால் அந்த உருவத்தை நான் காமிக்கவில்லை. அதை நான் ஒரு சும்மா உங்களுக்கு சொல்றேன். அது ஆட்டுக்குட்டியினுடைய உருவத்தை போல் இருக்கிறது. அதனுடைய 2 கொம்புகள் இருக்கிறது. பிறகு அதனுடைய கைகள் இப்படி 2 கைகளையும் 2 மீதி விரல கீழே, அதாவது வானத்துக்கும் பூமிக்கும் நான் தான் கடவுள் என்பதை காண்பிக்கிறது. பிறகு அது வயிற்று பகுதியில் பார்க்கும் பொழுது அந்த மோசேயினுடைய சர்ப்பம், அது வெண்கல சர்ப்பம் அது இருக்கிறது. அதை எதை குறிக்கிறது என்று அந்த உருவாக்கினவர் சொல்றாரு. அதை கிரீவ்ஸ் என்றது அந்த உருவாக்குறாரு. அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, அது ஒரு பக்கம் அவர் அந்த அந்தி கிறிஸ்துவும், அடுத்த பக்கம் கிறிஸ்தவர்களையும் அது குறிக்கிறது. 2ம் ரீகன்சல் ஆகி போச்சு. அந்த டாக்டர் சிம்பிளை பார்க்கறோமே, அது போல் 2ம் சுத்திக்கிட்டு இருக்கு பாருங்க. அது ரீகன்சல் ஆகுது, எங்களுக்கு அது கீழ்ப்படிந்து விட்டது என்பதை காண்பிக்கிறது என்று சொல்லுகின்றார். 3வது காரியம் பார்க்கும் பொழுது அதற்கு பின்னாடி ஒரு சிம்பல் ஒன்று இருக்குது. அது சாத்தானுடைய சிம்பலாக அது கருதப்படுகிறது. 4வது பார்க்கும் பொழுது 2 பிள்ளைகள் அந்த சிரித்து கொண்டு அந்த மிருகத்துக்கு, அந்த பீஸ்ட் முன்பாக அவருடைய பக்கத்தில் 2 பிள்ளைகள் அழகாக சிரித்து கொண்டிருக்கிறார்கள். இது எதை குறிக்கிறது என்றால், அவர்கள் சாத்தானவன் கொடூரமானவன் அல்ல, சாத்தானவன் எல்லாரும் நேசிக்கிறவன் என்பதை காண்பிக்கும். அந்த மாதிரி 2 பிள்ளைகளை ஆண்டவர் எப்படி பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு தடை செய்யாதிருங்கள் என்று சொன்னாரோ, அதே போல 2 பிள்ளைகள் நிற்கிற அருமையான காரியங்கள். எத்தனையோ $1000 9 அடி உயரத்திற்கு அந்த சிலையை அவர்கள் நிறுவி இருக்கிறார்கள். ஆச்சரியமான ஒரு சிலை, பயங்கரமாக இருக்கிறதை பார்க்க முடிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடைசி நாட்களிலே இந்த சிலை தான் நிறுவப்பட போகிறது என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகின்றார்கள். அதை மக்கள் தங்களை அறியாமலே அவர்கள் ஆராதிக்க வேண்டி இருக்கும் என்று வேத வசனங்கள் சொல்கிறது. அந்த வசனத்தை பார்க்கும் பொழுது அங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் 4 காரியங்களை கவனிங்க. அந்த மிருகம் சொரூபம் பேசத்தக்கதாய் இருக்கும். இட் வில் ஸ்பீக் என்று போடப்பட்டிருக்கிறது. அந்த மிருகம் பேசத்தக்கதாய் இருக்கும். 2வது, அது வணங்கத்தக்கதாய் வர்ஷிப் பண்ண சொல்லும். நம்முடைய ஆண்டவர் எப்படி பேசினாரோ, நம்முடைய ஆண்டவருக்கு பேரே பேசுகிற தெய்வம் என்று சொல்லுவோம் பாருங்க. அது போல இப்போது மிருகம் பேச போகிறது. கடவுள் எப்படி செய்தாரோ அவற்றை எல்லாம் செய்ய போகிறது. அப்போ ஆண்டவர் இங்க டெஸ்ட் பண்றாரு. நான் வேத வனத்துக்கு இத்தனை நாள் நீ வந்துட்டு இருக்கியே, நீ என்ன ஆராதிக்க போறியா இல்ல மிருகத்தை ஆராதிக்க போகிறியா? அப்ப பார்க்கும் பொழுது அந்த மிருகம் என்ன பண்ணுமா, பேசத்தக்கதா இருக்கும். 2வது வர்ஷிப் பண்ண சொல்லும், வணங்கத்தக்கதா இருக்கும். 3வது, அந்த வணங்கலன்னா ஆண்டவர் என்ன செய்யறாரு, தூரம் போய் விடுகிறார். ஆனா இங்க என்ன பண்ணும், வணங்கலன்னா அது கொலை செய்யும், கொலை செய்யத்தக்கதாய் இருக்கும். அதற்காக அதுக்கு சத்துவம், பவர் டு கிவ் பிரெத், அதுக்கு சத்துவம் ஆவி கொடுக்கப்படுகிறது. அதை அறிஞ்சுக்கணும் யார் யாரு இந்த காரியங்களை செய்வா என்று. அது பார்க்கும் பொழுது காரியத்துக்கு பேரு THAYREON, தைரியோன் என்று பெயர். அப்படின்னா டேஞ்சரஸ் அனிமல், வினமஸ் அனிமல், பீஸ்ட் என்று பெயர். நூமா என்ற வார்த்தை ஹீப்ரூல கொடுக்கப்படுகிறது. அதுக்கண்டா லைஃப் என்று பிறகு லைஃப்னா எப்படின்னா அந்த ஸ்டாச்சு மைட் பி a robot or a statue சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ரோபாட் போல இருக்கும், ஒரு ஸ்டாச்சு போல இருக்கும், அது பேசும் என்று சொல்லப்படுகிறது. அருமையான தேவ ஜனமே, நீங்க அநேக காரியங்களை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கின்றார். அந்தி கிறிஸ்துவை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் தேவாதி தேவன் இந்த நாட்களில் அநேக உண்மைகளை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நமக்கு தெரியும், நிம்ரோத் ஒரு பெரிய பில்டிங் ஒன்று கட்டுறாம பாருங்க அந்த நாட்கள்ல. அப்போது பாஷை தாறுமாறு, டவர் ஆஃப் பாபேல்,
பாபேல் என்ற ஒரு பெரிய கட்டடத்தை கட்டுகிறான். வானத்தை கடவுள் எங்க இருக்கான்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு உயரமான கட்டடத்தை கட்டும்பொழுது தேவன் இறங்கி வந்து அவன் ஒரே பாஷையை பேசுறதுனால அந்த பாஷையை தாறுமாறாக்கிறார் பாருங்க. அப்போ அந்த பில்டிங் இப்போ பார்க்குறீங்க பாருங்க, அந்த பில்டிங் எப்படி இருக்கு பாருங்க, ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா. அது வந்து எப்படி கீழே இந்த ரொம்ப பேஸ் பெருசாக இருக்குது, பிறகு வந்து பார்க்கும்பொழுது மேலே அப்படியே மேலே போகுது பாருங்க. அந்த பில்டிங் சுற்றி அந்த பில்டிங் எப்படி இருக்கு பாருங்க. அதே மாதிரி பில்டிங்கை பார்த்தீங்களா, அந்த பில்டிங்கை ரெண்டாவது பிக்சரை பாருங்க, ரொம்ப கிளாரிட்டியாக இருக்குது பாருங்க. அதே பிக்சரை பாருங்க, இப்போது இருக்கிற இடத்த பாருங்க. இப்போ தான் லேட்டஸ்ட் பில்டிங். இப்பொழுது யூரோப்பில் ஒரு பில்டிங் பாருங்க, அந்த பவர் ஆஃப் அந்த டவர் ஆஃப் பாபேல் மாதிரியே அந்த பில்டிங் பாருங்க. அந்த டவர் ஆஃப் பாபேல் என்ன பண்றீங்க, அது கட்டி முடிக்கிறதுக்குள்ள தேவன் இறங்கி வந்து அதை தாறுமாறு ஆக்கிட்டாரு. அப்போ அது அன்பினிஷ்ட் பில்டிங், நிறைவேற அது கட்டி முடிக்கல, பாதி அறகுறையா இருக்கு பாருங்க. அதே போல இப்போ இவங்க யூரோப்பில் கட்டுற பில்டிங்கும் கட்டின பில்டிங் எப்படி இருக்குது, அறகுறையா இருக்குது பாருங்க. அதே மாதிரி கரெக்டாக அதே ஸ்ட்ரக்சர்ல எவ்வளோ பயங்கர பாருங்க, ஒற்றுமை பாருங்க. அப்போ அந்த அந்த பில்டிங் அப்படி இருக்கு. அதில் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் என்னன்னா 679 சீட்டிங் பாருங்க. இந்த சீட்டிங்லாம் காமிக்கிற பிக்சரில் பாருங்க, அந்த சீட்டிங் பாருங்க 679 சீட்டிங் இருக்குது பாருங்க. அந்த சீட்டிங்கை அந்த பில்டிங்கை யார் கட்டினது அப்படின்னு சொன்னால் த லூசிஃபர் ட்ரஸ்ட்னு சொல்லி அதுக்கு லூசிஃபர் ட்ரஸ்ட்னு பேர் வச்சு அவர்கள் இந்த பில்டிங்கை கட்டிருக்காங்க. அதில் 679 சீட்டுங்க இருக்குது, சீட்டு கொடுத்துட்டாங்க. நிறைய சேர்ஸ் இருக்கு பாருங்க, பயங்கரமா ஒரு பெரிய ஆம்பி தியேட்டர் ரவுண்டா இருக்கும் பாருங்க. ஆம்பி தியேட்டர்லாம் ரவுண்டா இருக்கும் பாருங்க. ரோம்ல இருக்க ஆம்பி தியேட்டர் அதே மாதிரி கட்டியிருக்காங்க பாருங்க. அதுல இருக்கிற எல்லா நம்பரும் கொடுத்துருக்காங்க. 678 நம்பர், 679 இருக்கைகள் சேர்ஸ் இருக்கு. அது 678 சேர்ஸ் பேருங்க கொடுத்துட்டாங்க, எல்லாம் அலாட் பண்ணிட்டாங்க. நீங்க 660 இருந்து வருங்க. 660 மார்க்கியானி, மான்ஃபோர்டு, குயிரோ, சுக்கிட், தாமஸ் மூரே அப்படின்னு போட்டு 665 666 மட்டும் வேக்கண்டா இருக்கு பாருங்க, டாட் போட்டிருக்குங்க. எல்லா நம்பரும் எல்லாத்துக்கும் பேர்லாம் கொடுத்தாச்சு. 666 நம்பர் அந்த இருக்க அந்த சேர் மட்டும் காலியா இருக்கு. அந்த ஆன்டி கிரஷ் வந்து அதில் உட்கார போறான். அதுக்காக அந்த சேர் அவங்க வேக்கண்டா வச்சிருக்காங்க பாருங்க. எந்த அளவுக்கு இவர்களுக்கு அது தெரியாது, இருந்தாலும் கூட அதை அவர்கள் நம்புகிறாங்க. அது பாருங்க, காயின் பாருங்க, அந்த காயின் பார்த்தீங்களா, அந்த ஸ்திரீ உட்கார்ந்து இருக்கிறது, மிருகத்தின் மேல ஸ்திரீ உட்கார்ந்து இருக்கிற காயின், யூரோப் காயின் பார்த்தீங்களா, அந்த காயினை வந்து அவங்க பார்க்க முடிகிறது. பிறகு அந்த மிருகத்தின் மேல ஸ்திரீ உட்கார்ந்துருக்கா பாருங்க. நம்ம ரெவலேஷன் சாப்டர்ல வெளிப்படுத்தின விசேஷத்தில் படிக்கிறோம் பாருங்க, அந்த ஸ்திரீ மிருகத்தின் இதுதான் அவங்களுடைய சிம்பல். இப்போ அது வந்து அங்க அவங்க ஹெட் ஆஃபீஸ்க்கு முன்னாடி வச்சிருக்காங்க பாருங்க, அந்த சிம்பலை வச்சிருக்காங்க பாருங்க. அதுதான் உண்மையான சிம்பல். இந்த சிம்பல்லாம் நீங்க பாக்குறீங்க பாருங்க. இவ எல்லாம் ஆண்டவர் தேவன் எல்லா இடங்களும் இது நிறுவப்படுகிறது. சிம்பல் பாத்தீங்களா, அந்த மிருகத்தின் மேல உட்கார்ந்துருக்க சிம்பல்லாம் அதெல்லாம் வந்து அது இருக்கிறத பார்க்க முடிகிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் தேவாதி தேவன் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்த இந்த நாட்கள்ல நாம தேவனுக்கு உண்மையா இருக்க தேவன் நம்ம அழைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, உபாகமம் 13 சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு, உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி ஆகிலும் சொப்பனக்காரனாகிலும் நீங்கள் அறியாத தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொன்னால், உங்களை ஒரு அடையாளத்தை காமிச்சாலும் அற்புதத்தை காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும், இப்படிதான் இருக்குன்னு சொன்னாலும், அந்த அடையாளம் அற்புதமும் நடந்தாலும் என்ன செய்யணுமா, அந்த தீர்க்கதரிசியாலும் அந்த சொப்பனக்காரனும் சொல்கிறவர்களும் கேளாதிருப்பீர்களாக. ரொம்ப அழகா எல்லாத்தையும் மோசே மூலமா கர்த்தர் எத்தனை 4000 5000 வருஷத்துக்கு முன்னாடியே தேவன் சொல்லிட்டாரு. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களை சோதிக்கின்றார். டெரிஃபிக். அப்போ நம்ம எப்படி இருக்க வேண்டும், மிக மிக ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். தேவன் நம்மை சோதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கின்றார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, 20ஆம் அதிகாரம் எக்ஸோடஸ் யாத்திரையாகமம் 20ஆம் அதிகாரத்தில் அடிக்கடி நம்ம படிப்போம். 3ஆம் வசனம், என்னை என்று வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், 4 கற்பனைகள் நிறைவேறாமல் போய்விடுகிறது. தேவனிடத்தில் அன்பு கூறுவாராக, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. அப்போ எல்லாமே என்ன பண்ணி விடுகிறான், ஓய்வு நாளை அவன் பரிசல் குலைச்சலாக்கி விடுகின்றான்.
பிறகு தேவனை அறியாத காரியங்கள் அவன் நம்மை அழைத்து கொண்டு செல்கிறான். அதனால தான் கர்த்தர் நம்மை சோதிப்பதற்காக சில காரியங்களை செய்யும் பொழுது நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் அந்த மிருகத்துடைய லக்கத்தை நாம் தரித்து கொள்ளாமல் நாம் இருக்க வேண்டும் என்று வேதாகமும் நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கும். 10 கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படியவர்களாய் இருக்க வேண்டும். 10 கற்பனை அத்தனையும் அவன் பிசாசு கடைசி நாட்களே அழித்து போடுவான். இதெல்லாம் ஆண்டவர் உன்னை செய்ய சொல்றாலோ பிசாசு சொல்வான் இதெல்லாம் நீ செய்யக்கூடாது என்று நம்மை அடுத்த வழியிலே அழைத்து சொல்வான். உலகம் அந்த அந்தி கிறிஸ்து பின்னாடியும் அந்த சொரூபத்தின் பின்னாடியும் அதை வணங்கத்தக்கதாய் ஓடும். அநேகர் விசுவாசத்தை விட்டு வழுகி போய் விடுவார்கள். நீங்களும் நானும் ஆண்டுடைய சமூகத்தில் உண்மையாக இருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார்.